Hi everyone, welcome back to another video. Cook with Comali la elimination cooking la Sherin cook panna Mango Phirni recipe எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1/4 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம 2-3 டைம்ஸ் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு half an hour க்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி செஞ்சாலுமே எப்படி half an hour ஊற வைப்போமோ சேம் அதே டைம்ல ஊற வச்சு இத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸை ஒரு டவல் இந்த மாதிரி நம்ம வாட்டரை கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா கோதுமை ரவெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இதோட டெக்ஸ்சர் இருக்கணும். ஸோ இப்போ இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு வெசலில் 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கம்ப்ளீட்லி மில்கில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போது பால் லேசாக சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை ஷெரின் குக்கரில் தான் செஞ்சதாக வந்து சொல்லியிருந்தாங்க. குக்கரில் கூட இந்த ரெசிபியை நம்ம குக் பண்ணலாம். பட் நமக்கு வந்து இப்போது ஓப்பன் பேனில் குக் பண்ணுறப்ப இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சி அண்ட் பர்ஃபெக்ட்னஸ் வந்து குக்கரில் பண்ணுறப்ப இருக்காது. இது வந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், இல்லைனா இது அடிப்பிடிச்சிடும். ஸோ இப்போ இது நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இது நல்லா அரிசியும் வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மேங்கோவோட பியூரியை இதில் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்த மேங்கோவில் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சு, பட் அதோட ஃப்ளேவர் அண்ட் அரோமா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் எடுத்த மேங்கோவில் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் சுகரோட லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மேங்கோவோட ஃப்ளேவர் இறங்கி அண்ட் கலருமே சேஞ்ச் ஆகி சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போது நான் குங்குமப்பூ கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் கூட இடித்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக மேங்கோ ஃபிர்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.